ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. ஆனால் இன்னைக்கு என் கூட கௌதம் இல்லை, அவர் வந்து பிஸியாக இருக்காரு. இந்த எபிசோட் வந்து ஆஸ்டன் வில்லா ப்ரீவியூ, அதாவது நமக்கு செகண்ட் லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன், அதுக்கு ப்ரீவியூ பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோடு. பட் அந்த ப்ரீவியூக்கு முன்னாடி 725 தாண்டியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து போன எபிசோட்லலாம் சும்மா ஜோக்குக்கு சொல்லுவேன், 700 வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்ச மாதிரி, 725 வந்து கேரபோ ஜெயிச்ச மாதிரி. இப்போ ஆல்ரெடி நம்ம டபுள் பண்ணிட்டோம் இந்த சேனல்ல. இந்த ட்ரெபிள் வரதுக்கு 750, அதுதான் நம்ம டார்கெட். இந்த சீசன் எண்ட் ஆகிறதுக்குள்ள 750 வந்துச்சுன்னா நமக்கு ட்ரெபிள் வந்த மாதிரி. அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டா இந்த சேனல் ஓடாது. பட் அது சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் இன் டு இந்த ஆஸ்டன் வில்லா ப்ரீவியூ. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து, இது நீங்க போன எபிசோட்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க காப் கருத்துல வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ஒரு ஃப்ரீலான்சிங்கா உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் மேக்கிங் பிடிச்சிருந்தா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுமா இருக்கும் நெக்ஸ்ட் சீசனுக்கெல்லாம். ஏன்னா நானும் கௌதமும் வந்து ஸ்கெட்யூல் வச்சு பண்ணுறோம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிஸி ஆகிடுது. ஸோ எடிட்டிங்லாம் இட் டேக்ஸ் டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால வந்து யாருக்காச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாக்க டெஃபினட்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்க. கௌதம்கோ இல்லை எனக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அந்த காப் கருத்து அக்கௌண்ட்டுக்கு கீழே அந்த எல்லோ பாக்ஸில் வந்து அக்கௌண்ட் பேர் இருக்கு, அதில் மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீசன் ஸ்பாட்டிஃபைக்கு எல்லாமும் இது எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் லைக் வி ஃபீல் லைக் வந்து ஒரு அதுக்குன்னே எடிட்டிங்க்குன்னே ஒரு தனி ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் ஈக்குவலி அதுக்கு வெறும் எடிட்டிங் பண்ணால் எனக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து எனி டைம் அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எபிசோடில் வந்து இஃப் யூ வாண்ட் டு டேக் பார்ட்னா யூ கேன் ஆல்வேஸ் டேக் பார்ட். ரெக்கார்டிங்லாம் நானும் கௌதம் தான், நாங்கள் அதெல்லாம் வி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். பட் எடிட்டிங் மட்டும் வி நீட் டு சார்ட் அவுட் சம்மன். ஸோ அது நல்லா இருக்கும். அண்ட் எனி டைம் உங்கள் சொன்ன மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் டேக் பார்ட் இந்த பாட்காஸ்ட். பட் அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கும் கௌதமுக்கும் தான். உங்களுக்கு வந்து அது ஆப்ஷனல். ஸோ அதுதான் வந்து ரிட்டர்னு. பட் அதை சொல்லிட்டு அப்படியே வந்து ஆஸ்டன் வில்லா ப்ரீவியூக்கு போவோம். ஸோ பெரிய கேமு, ஐ மீன் நமக்கு சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆஸ்டன் வில்லாக்கு இன்னும் டெக்னிக்கலி கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்க வந்து இந்த சீசன் வந்து 4th இருக்காங்க இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டேபிளில். பயங்கரமான ஓவர் அச்சீவ்மெண்ட் சீசன் இது. ஓவர் அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட இல்லை, ஏன்னா அவங்க எங்கேயோ பார்த்தேன், ஏதோ ஒரு இன்டர்வியூலையா யாரோட இதுன்னு எனக்கு தெரில. பட் ஆஸ்டன் வில்லாவோட லாங் டேர்ம் பிளானே வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிற மாதிரி. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு சீசன் வந்து அட்வான்ஸாகவே அதை அச்சீவ் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பிளே இன்டு இட். செல்சிக்கு நல்ல சீசன் இல்லை, டாட்னமும் வந்து தே ஆர் ஃபால்ட்ரிங் இப்போ. வேற யார், மேன் சிட்டி, மேன் யுனைடெட், அவங்களும் வந்து இந்த சீசன் நல்லா ஆடல. ஸோ அஃப்கோர்ஸ் தே ஹவ் டேக்கன் அட்வான்டேஜ் அண்ட் அந்த பொசிஷனில் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் குட் மேனேஜ்மெண்ட், பிகாஸ் ஆஃப் குட் ஸ்குவாடு. அவங்க வந்து அந்த பொசிஷனில் இருக்காங்க. அதாவது இந்த டீம்லாம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் சீசன் எப்படி நியூ காஸ்ல் அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்களோ, இந்த சீசன் ஆஸ்டன் வில்லா அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இஃப் 4th place கேன் பி கன்ஃபார்ம்ட் இஃப் பர்ன்லி பீட் டாட்னம். ஸோ பர்ன்லி வந்து டாட்னம் போகிறாங்க, டாட்னம் ஹோம் கேம் அது. ஸோ பர்ன்லி வந்து ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டாக ஆஸ்டன் வில்லாக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி, ஆஸ்டன் வில்லா த்ரூ டு சாம்பியன்ஸ் லீக். அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்பர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னாக்க, அண்ட் லிவர்பூல் வந்து வில்லா கூட வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னாக்க, மிட் வீக்ல வந்து மேன் சிட்டி வந்து டாட்னம் ஆடுறாங்க. ஸோ மிட் வீக்ல மேன் சிட்டி ஜெயிச்சாங்கன்னா அப்பவும் இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் இந்த வீக், அதாவது இந்த பை வெட்னஸ்டே வந்து ஆஸ்டன் வில்லாக்கு தெரிஞ்சிடும் டாப் 4ல இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அதான் வெரி குட் சீசன். நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்ல வந்து நானும் கௌதமும் முன்னாடி பேசியிருக்கோம் எமரி பத்தி. ஹி ஹஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப். ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் இந்த சீசன் வந்து மேனேஜர் ஆஃப் த சீசன் யாருக்கு போகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலாக வந்து அது பிரீமியர் லீக் டைட்டில் வின்னர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க அதை. இந்த சீசன் ஆப்வியஸ்லி ஆர்டெட்டா வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆர்சனல்ல. பெப் குவார்டியோலா அகெயின் தோஸ் டூ ஆர் இன் டைட்டில் சேலஞ்ச். கிளாப் வந்து ஐ வுட் சே இஸ் அன் அவுட் சைடர் ஃபார் தட் அவார்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம டைட்டில் ஃபைட்ல இருந்திருந்தோம்னா மேபி தேர் இஸ் அ பெட்டர் சான்ஸ். பட் இப்போ அதுலேருந்து வெளில போனதுனால இட் பிகம்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் அன் அவுட் சைடர் ஃபார் தி அவார்டு. அதர்வைஸ் வந்து எமரி டெஃபினட்டாக வந்து ஹி ஹேஸ் டு பி இன் த கான்வர்சேஷன், அதாவது வந்து மேனேஜர் ஆஃப் த சீசனுக்கு.
கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து வேற கொஸ்டின், எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ திங்க் ஏதோ ஒரு எப்போ ஜென்ரலாக அது வந்து பிரீமியர் லீக் ஜெயிக்கிற மேனேஜருக்கு தான் போகுது அது யூஸ்வலாக. ஸோ இந்த வருஷம் ஆர்டெட்டா இல்லை, டெஃபினட்டாக ஆர்டெட்டா ஜெயிச்சா ஆர்டெட்டாவுக்கு தான் போகும். 100% மேனேஜர் தி சீசன் அவருக்கு தான் போகும். இப்படி இல்லைன்னா ஐ திங்க் பெப் வில் ஸ்டில் வின் இட். ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். பட் இன் மை ஒப்பீனியன் ஐ திங்க் எமரி வந்து he deserves it. லைக் அன்டிசர்விங் வின்னர்னு யாருமே சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டாக எமரி வந்து he deserves it. ஸோ அதுதாங்க ஆஸ்டன் வில்லா இந்த வீக்கெண்ட் அவங்க ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நியூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ இன்ஜுரிஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஜனியோலோ அவங்கெல்லாம் இன்ஜர்டு. அஃப்கோர்ஸ் நேற்று வந்து நான் இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நேற்று வந்து யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் செமிஃபைனல்லாம் அவங்க தோத்தாங்க அவே 2-0. நேற்று இல்லை, செகண்ட் லெக்கில் 6-2 ஓவரால் அக்ரிகேட்டில் தோத்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஃபைனலுக்கு போக முடியல. ஒலிம்பியாக்கோஸ் வந்து ஃபைனலில் இருக்காங்க. பட் நம்ம வந்து அஃப்கோர்ஸ் அந்த எஃபெக்டும் இருக்கும், அவங்க டயர்டாக இருக்கிற எஃபெக்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் கேம் வந்து மண்டே நைட்டு தான், ஸோ மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அந்த எஃபெக்ட். பட் ஐ மீன் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேம். நான் கொஞ்சம் பார்த்தேன் அந்த கேமை. வில்லா வந்து ஐ திங்க் தே மேட் சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் அந்த டயர்ட்னஸ் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுது அந்த டீமில் அவங்களுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும் ஒரு யூரோப்பியன் செமிஃபைனல். ஆனால் லைக் அவங்க சொன்ன மாதிரி லைக் இந்த அப்படிதான் ஆரம்பித்தேன், இது இன்ஜுரி லிஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஜனியோல வந்து டெஃபினட்டாக நம்ம கேம்லேருந்து அவுட்டு. இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். டீலமென்ஸ் வந்து இஸ் க்ளோஸ் டு ரிட்டர்னிங்னு போட்டிருக்காங்க, அண்ட் ஆலெக்ஸ் மொரேனோ க்ளோஸ்னு போட்டிருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களாங்கிறது வந்து தெரியல. க்ளோஸ் டு ரிட்டர்னிங்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆலெக்ஸ் மொரேனோக்கு மே கம்பேக் ஃபார் லிவர்பூல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி பெஞ்சில் பார்க்கலாமா என்னவோ, யாருக்கு தெரியும். ஸோ ஆஸ்டன் வில்லா வந்து என்ன ஃபார்மேஷன் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து தே பிளே 4-2-3-1. ஸோ டாரெஸ், கான்சா, லூகா டீனியா, மேட்டி கேஷ் அவங்க தான் பேக் லைனு. மெகின், டீலமென்ஸ், லியான் பெய்லி, ஆலி வாட்கின்ஸ், டியாபி இவங்கெல்லாம் ஆடுவாங்க அப் ஃப்ரண்ட்டில். ஐ மீன் ஐ திங்க் அட்டாக்கிங் த்ரெட் இவங்ககிட்ட பயங்கரமாக இருக்குது. பேசிக்காக இவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக ஆடுவாங்க. அட்டாக்கிங் த்ரெட் எப்போதுமே இவங்களுக்கு இருக்குது. நல்ல கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல டேரெக்டாக போகிற பிளேயர்ஸும் இருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த க்யூட்டாக பாஸ் போட்டுக்கிட்டு 1-2 போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நேராக கோல்கிட்ட போகணுன்னா கோல்கிட்ட போகணும். கிட்டத்தட்ட இனவே நம்ம டீம் எப்படி ஆடுமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆடுவாங்க. எப்படி நம்ம சாலாக்கோ நுனியஸ்க்கோ பால் போச்சுன்னா டேரெக்டாக டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆடுறாங்க. ஸோ அண்ட் ஆலி வாட்கின்ஸ் ஆப்வியஸ்லி ஹஸ் ஹேட் அ பிரேக் த்ரூ சீசன். பிரேக் த்ரூன்னு இல்லை, லைக் ஹி ஹஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங். பட் இந்த சீசன் வந்து இட் லுக்ஸ் லைக் ஹி வில் ஹிட் தட் அந்த 20 கோல் மார்க். அதாவது வந்து நம்ம ஒரு பிரீமியர் லீக் ஸ்ட்ரைக்கர் வந்து பயங்கரமான சீசன் ஆடிருக்கான் அப்படின்னா எப்போதுமே அந்த லீக்ல 20 கோல், அந்த 20 கோல் மார்க் தாண்டினானா we always say oh he's actually he has done extremely well அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ 19 கோல்ஸ்ல இருக்கான். ஸோ டெஃபினட்டா இன்னும் இந்த மேட்ச் ஒன்று இருக்கு, அடுத்த வாரம் ஒன்று இருக்கு. ஸோ டெஃபினட்டா he has a chance to hit that 20 கோல் மார்க். பயங்கரமான சீசன் அவனுக்கு. ஐ திங்க் இங்கிலாந்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஹாரி கேன் இருக்கான். பட் என்ன கேட்டால் வந்து ஹாரி கேனை வந்து ஒரு நம்பர் 10 ரோல்லையும் இவனை வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கராகவும் ஆட விட்டா கூட இட் மே ஒர்க் அவுட். ஆனால் சவுத் கேட் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. பட் எனிவே ஆஸ்டன் ஹி ஹஸ் ஹேட் அ வெரி குட் சீசன் ஆஸ்டன் வில்லாக்கு. அண்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் வந்து தட் இஸ் த பிக் கொஸ்டின் எமரிக்கு. ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் லீக் அச்சீவ் பண்ணிட்டோம், ஓகே. 2 மெயின் அப்ஜெக்டிவ் இருக்கும் அவங்களுக்கு. கன்சிஸ்டண்டா சாம்பியன்ஸ் லீக் வாங்குறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல. அதாவது வந்து செல்சி, யுனைடெட் இவங்கெல்லாம் வந்து இப்படி திரும்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல் 3 out of top 4 எடுத்துருவாங்க டெஃபினட்டா. ஸோ பாக்கி இருக்கிற ஒரு ஸ்பாட்டோ இல்லை மேபி 2 ஸ்பாட் டிபெண்டிங் ஆன் எப்படி நம்ம இங்கிலீஷ் கிளப்ஸ்லாம் அடுத்த வருஷம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்ல ஒரு ஸ்பாட்டோ 2 ஸ்பாட்டோ தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்பாட் 2 ஸ்பாட்டுக்கு யூ ஹேவ் செல்சி, யுனைடெட், டாட்னம், நியூ காசல் மேபி அண்ட் ஆஸ்டன் வில்லா. இவங்க 5 டீம் கம்பீட் பண்றாங்க அந்த ஒரு 2 பிளேஸுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப மேபி ஈவன் பிரைட்டன்லாம் கூட வரலாம் அந்த பிக்சர்ல. ஸோ இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இயர் நெக்ஸ்ட் இயர் ஃபார் எமரி. ஏன்னா அண்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, நெக்ஸ்ட் இயர் இந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல வில் ஹி பி ஏபிள் டு கீப் ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் மெயின் பிளேயர்ஸ். அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஆலி வாட்கின்ஸ் தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம போன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நானும் கௌதமும், ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ரொம்ப லைக் தே சீம் லைக் அ ரேர் கமாடிட்டி இப்போ. அதாவது வந்து
ரேஷன் கடையில் விற்கிற மாதிரி இருக்கு. டே, ஒரு அரை ஸ்ட்ரைக்கர் தான் உனக்கு கிடைப்பான், ஒரு வேர்ல்டு கிளாஸ்ல அரை ஸ்ட்ரைக்கர். லைக் ஹீஸ் நாட் ஃபுல்லி வேர்ல்ட் கிளாஸ், பட் அவ்வளோதான், கொஞ்சம் இருப்பான், அப்பப்போ கொஞ்சம் வேர்ல்ட் கிளாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படிதான் நமக்கு டார்வின் நூனியஸே தெரியுறான் இப்போ. ஸோ இல்லை, எதுக்கு சொல்ல வரேன், லைக் ஒரு ப்ராப்பர் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோடில் லவுட்டாரோ மார்டினஸ் தான் இஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி தேர் பெர்ஃபார்மிங் ஃபார் இன்டர். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வேறு யாருமே வந்து ரொம்ப இல்லை. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ ஸ்ட்ரைக்கர் லைக் தட். அண்ட் ஆலி வாட்கின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 சீசன்ஸ் ப்ரீமியர் லீக்ல பிரென்ஃபர்ட்லேருந்து வந்து 2020-21 வந்தான் ப்ரீமியர் லீகுக்கு. ஸோ வந்து எஸ் பிளேட் சாரி ஒரு சீசனும் எஸ் பிளேட் மினிமம் 35 கேம்ஸு. அதில் வந்து எஸ் ஸ்கோர்ட் 14 கோல்ஸ், 11 கோல்ஸ், 15 கோல்ஸ் அண்ட் இந்த சீசன் 19 கோல்ஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு 15 கோல்ஸ் ரேஞ்சுக்கிட்டே இருக்கான் மினிமம், விச் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்ட்ரைக்கர், ஒரு ஆஸ்டன் வில்லா மாதிரி ஒரு கிளப்புக்கு. அண்ட் இந்த வருஷம் வந்து அவங்க சாம்பியன்ஸ் லீக் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எஸ் பெர்ஃபார்ம்ட் ஆல்சோ. ஸோ 19 கோல்ஸ். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், இப்போ நிறைய டீமுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் தேவை. இப்போ சப்போஸ் நமக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்வின் நூனியஸை வந்து எடுத்துப்பீங்களா அடுத்த சீசனுக்குன்னா? டெஃபினட்டாக லைக் ஐ வுட் கீப் இன்னும் ஒரு சீசன் கொடு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதே சமயத்தில் இஃப் யூ டோல்ட் மீ வாட்கின்ஸும் இருக்கான், அவைலபிளாக இருக்கான், வாங்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஐம் நாட் சேயிங் நான் உடனே வந்து எஸ் சொல்லுவேன்னு, பட் தெர் வில் பி எஸ், நான் வந்து ஐ வில் கிவ் இட் சீரியஸ் தாட். இந்த மாதிரி வந்து டே, டார்வின் நூனியஸ் வந்து இருக்கான், சாரி ஆலி வாட்கின்ஸ் வந்து இருக்கான், அவைலபிளாக இருக்கான், வாங்க முடியும், ரீசனபிளாக தான் டிமாண்ட்ஸ் இருக்குது ஆஸ்டன் வில்லாட்ட அப்படின்னா, ஐ வில் சீரியஸ்லி கன்சிடர் ஆலி வாட்கின்ஸ் வாங்கிறதுக்கு. ஏன்னா சீசன் டு சீசன் ஹி ஹாஸ் பின் டூயிங் வெல். 15 கோல்ஸ் கிட்ட அவன் கொடுக்குறான் ஆஸ்டன் வில்லாக்கு, விச் மீன்ஸ் நம்ம டீமில் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து சான்ஸ் கிரியேஷன் இல்லை, சான்ஸ் கன்வர்ஷன் தான் பிரச்சனை எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 20 கோல் அடிக்கிற ஸ்ட்ரைக்கர் கிடைச்சான்னா, 15-20 கோல் அடிக்கிற ஸ்ட்ரைக்கர் கிடைச்சான்னா, அது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் அவே ஃப்ரம் சாலா. ஸோ சாலா வந்து ஈ கேன் ஹாவ் அ பேட் கேம் அண்ட் ஸ்டில் நம்ம சொல்லலாம், டே வாட்கின்ஸ் இருக்காண்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இப்போ ஆஸ்டன் வில்லா விற்பாங்களாங்கிறது வந்து அது அடுத்த கேள்வி. ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி அவன் இங்கிலீஷ் பிளேயரு, ஃபார்மில் வேற இருக்கான், அண்ட் வி நோ இஸ் அ பிரீமியர் லீக் ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவனை வாங்குறது. ஆஸ்டன் வில்லாலாம் அதுவும் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் வந்து கிடச்சிரும், இட் லுக்ஸ் வெரி லைக்லி. ரொம்ப பயங்கரமான ஈவெண்ட்ஸ் நடந்தால் தான் ஆஸ்டன் வில்லாக்கு சாம்பியன்ஸ் லீக் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க விற்பாங்க 150 மில்லியனுக்கு கம்மியாக விற்பாங்களான்னு, 120 கூட 120 மில்லியனுக்கு கம்மியாக விற்பாங்களான்னு எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்க விற்பாங்களான்னு. ஸோ ஐ மீன் த பிக் சேலஞ்ச் வந்து எமரிக்கு வந்து இட் வில் பி டு ரீடைன் தேர் கீ பிளேயர்ஸ். வாட்கின்ஸ் மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டியாபி இருக்கான், டிஃபென்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ it will be a challenge to retain them and it will be an even bigger challenge to get the Champions League place again. அதுதான் ஆஸ்டன் வில்லா. பட் இந்த சீசன் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தெம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. நம்ம சைடுக்கு வருவோம். நம்ம வந்து அனதர் குட் வீக் ஆஃப் ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 days ட்ரைனிங் இல்லை போல இருக்குது கேமுக்கு அப்புறம், நான் படித்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வந்து 25 man ட்ரைனிங் ஸ்குவாடாக ஒரு சில யூத் பிளேயர்ஸ்லாமும் இருந்தாங்களாம். ஸோ அது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அவங்க யாருக்காச்சும் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் திங்க் ஸோ, பட் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் கிளாப் வந்து எஸ் டிஸ்மிஸ்ட் சம்மர் எக்ஸிட் டார்வின் நூனியஸ்க்கு. டார்வின் வந்து இந்த போஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன், அது யாரோ எங்கேயோ படிச்சேங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவங்க ஏஜென்ட்டா இல்லை வேற யாரான்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. இஸ் ஜஸ்ட் அன் ஆங்கிரி மேன் வந்து ஒரு ரியாக்ஷனரியா அந்த போஸ்ட் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டாரு. பட் வேணும்ட்டே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு கிளப்பை விட்டு போகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு யாரோ சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் பார்ப்போம். ஸோ அதான், ஸோ கிளாப் வந்து நூனியஸ் வந்து சம்மரில் எங்கேயும் போக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் நம்ப முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா கிளாப்பே வெளியில் போகிறாரு. ஸோ தெரியல அவருக்கு எக்ஸாக்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஒரு நியூஸ் வந்திருக்கு. மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து திரும்ப ஜூலியன் வார்டை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காரு கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட் ரோல் இருங்க நான் கூகுள் பண்ணுறேன். பட் ஜூலியன் வார்டு வந்து வந்திருக்காரு அப்படின்னு இது வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜூலியன் வார்டு வந்து டெக்னிக்கல் டைரக்டராக வர்றாரு. அண்ட் பெட்ரோ மார்க்கெஸ் அவர் வந்து பென்ஃபிகால இருந்தார்,
ஸோ அவர் வந்து டிரெக்டர் ஆஃப் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் அந்த ரோலில் திரும்ப வர்றார் அவர் பென்ஃபிகாலேருந்து. அண்ட் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சைன்ட் ஃபார் ஆர்னே ஸ்லாட் ஆஸ் த நியூ ஹெட் கோச். ஸோ அதுதான் ஃபெப்ரீசியோ வந்து லிட்டரலாக இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக 45 நிமிஷம் முன்னாடி அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ அதுதாங்க இப்போ சுச்சுவேஷன். ஸோ நம்ம செட்டப் வந்து இட் இஸ் டேக்கிங் ஷேப். அண்ட் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொன்ன மாதிரி ஐ ஃபீல் லைக் வந்து ஒரு சம்திங் மேஜர் இஸ் ஹேப்பன்ட் எட்வர்ட்ஸுக்கும் கிளாப்புக்கும் அண்ட் வார்டுக்கும். எல்லாரும் அப்படி டக்கு டக்குன்னு போய் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ குட் திங் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து திரும்ப வருது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து வாஸ் த பேசிஸ் ஃபார் வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பிரீமியர் லீக் ஜெயிக்கிறதுக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால தான் நம்மளால அது செய்ய முடிஞ்சுது. அந்த ஸ்ட்ரக்சர் போன உடனேவே வந்து அந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் நமக்கே இப்போ தெரியும் இந்த சீசன் சரியில்லை, இந்த சீசன் இல்லை போன சீசன் சரியில்லை ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதெல்லாம் வந்து இட் வாஸ் ரிசல்ட் ஆஃப் அந்த கிளாப்போட லாயல்ட்டி. அந்த கிளாப்புக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபரில் வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் அ சே அப்படின்னு சொல்லி அதில் வந்த ஒரு எஃபெக்ட் தான் இதெல்லாம். ஸோ அதுதாங்க. பட் அதுதான் லிவர்பூல் நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார் அ நியூ எரா. ஸோ ஜூலியன் வார்டன் திரும்ப வந்துட்டாரு. பட் அதான் காப்க்கு எடுத்து ப்ரெடிக்ஷன் லீக் நான் வந்து கௌதமோட பண்ணலான் இருக்கேன் ரிசல்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் ரிசல்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். பட் அந்த புது ஷீட் வந்து நான் ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கௌதமோட பண்ணலான்னு, ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இந்த வாரம் கேமுக்கு கீழே லிங்க் இருக்கும் ஷீட்டு. ஸோ அவர் கௌதம் திரும்ப வந்த அப்புறம் எல்லாம் ஒரு 2-3 வீக்ஸுக்கு சேர்த்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ரிசல்ட் எல்லாம் பார்ப்போம் ஒன்றா. பட் இந்த வாரத்துக்கு வந்து கீழே லிங்க் இருக்குது ஷீட்டு. நான் வந்து அதாவது இந்த வீக்கெண்ட் கேம்ஸ்க்கும் போட்டிருக்கேன் அண்ட் மிட் வீக்கில் 3 கேம் இருக்குது அதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ஷன் நீங்கள் போட்டிருங்க. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸும் நான் போட்டிருக்கேன். இந்த கேமுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஐ திங்க் 2-1 லிவர்பூல் வின்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 2-1 லிவர்பூல் வின். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த கேமுக்கு. அஃப்கோர்ஸ் டைட்டில் சேலஞ்சுக்கு இந்த வாரம் பெரிய இந்த 2 அடுத்த இந்த வாரமும் சரி இந்த மிட் வீக்கும் சரி பெரிய ஒரு கேம்ஸ் இது. டாட்னம் வந்து மேன் சிட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க மிட் வீக்கில். பட் அதுக்கு முன்னாடி வந்து மேன் யுனைடெட் வந்து ஆர்சனல் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓல்ட் ட்ராஃபர்டில் போய் ஆர்சனல் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தோட பெரிய கேள்வி. ஹோப்ஃபுல்லி யுனைடெட் டூ சம்திங். ஏன்னா ஆர்சனல்லாம் ஜெயிக்க வேணாம், நம்மளாலாம் தாங்க முடியாது ஆர்சனல்லாம் ஜெயிச்சா. எனிவே பட் அதுதாங்க, வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. அதான் சொன்ன மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 725 தாண்டினதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு 730 கூட தாண்டிடுச்சு எனக்கு லாஸ்ட்டாக பார்த்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 750 ட்ரெபிளுக்கு 750 எப்படியாச்சும் 750 வந்துருச்சுன்னா கையெடுத்து கும்பிடுவேன். அதுதாங்க, அதுதான் என் சைட்லேருந்து. அண்ட் I'll see you next time.